கேப்டன் அப்படின்னா எல்லாருக்கும் அவர் ஒரு நடிகர், அரசியல்வாதி இப்படி தான் எல்லாரும் பேட்டி கொடுப்பாங்க. என்னையை பொறுத்தளவுக்கு நான் 90, 92 திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு வரும்போது அவங்க வீட்டு பக்கத்தில் சாலிகிராமத்தில் தான் நாங்கள் இருந்தோம். அதில் இருந்து சினிமானா என்னென்னு எனக்கு தெரியாது. சினிமானா சும்மா ஊர்களில் பார்த்தது, இந்த மலையூர் மம்முட்டியா அந்த மாதிரி படங்கள். சென்னைக்கு நாங்கள் பொழப்பு தேடி வரும்போது என்ன பண்ணலான்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் போது கேப்டன் வீட்டிலே இருந்து வளர்ந்து கிட்டத்தட்ட 90, 92 இருந்து அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் நான். இன்றைக்கி அவருடைய இறப்பு அவங்க குடும்பத்துக்காரங்களுக்கு எவ்வளோ இழப்போ அதோட எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. இது எங்களால் சீரணிக்க முடியல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். மறக்க முடியாத நிறைய நினைவுகள் இருக்குது. அதாவது எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாரோ சினிமா துறையில், அதே மாதிரி ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை வாழறதுக்கு தகுதி இல்லாத சில யூனியன்லாம் தலைவர் இருக்கிறாங்க. அது உதாரண டெக்னீஷியனாலே எல்லாரும் எரிஞ்சு விழுறது, மூஞ்ச காட்டுறது, அப்படி பேசுறது இப்படி பேசுறது. அவங்க மத்தியில் இந்த மாதிரி ஆள்கள், விஜயகாந்த் ஆள், அவரை மாதிரி ஆள்கள், கேப்டனை மாதிரி ஆள்கள் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கணும். இவரால் உருவாக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பொறுப்புகளுக்கு வரணும். உதாரணம் சொல்ல போனால் இவர் ஆர்கே செல்வமணி நம்ம சொல்லலாம். 24 கிராஃப்ட்டுக்கும் அவர் தான் தலைவர். அந்த ஒரு பதவிக்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷன். அதாவது 5 குழந்தை 6 குழந்தையில ஒரு குழந்தை ரவுடியாக வரும், 2 குழந்தை பொறுப்புள்ள குழந்தையாக வரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி பெப்சி யூனியன் அது இவர்கிட்ட இருந்து வளர்ந்து போன ஒரு குழந்தை தான் அவர் ஆர்கே செல்வமணி. ஏன் இப்படி தொழிலாளர்களை கட்டமனா ஆக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. இந்த மாதிரி 100ல் 1-2 பேர் தான் நம்ம சொல்லலாம். பாக்கி 98 பேர், 100ல் 98 பேர் கேப்டனால் இன்னைக்கு உருவாக்கப்பட்டவங்க தான் சினிமா லைனில் இருக்கிறாங்க. அதில் நான் ஒரு ஆளுன்னு சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது. டெக்னீஷியன் 25,000 டெக்னீஷியன் இருக்கிறாங்க சினிமா துறையில். அதாவது 24 கிராஃப்ட், ஒன்று தயாரிப்பாளர் சங்கம், அதை நம்ம விட்டுருவோம். 23, 24 சொல்லலாம். ஏன்னா தயாரிப்பாளர்களும் நிறைய ஊக்கம் கொடுத்துருக்கிறாரு. சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரங்களில் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறது. ஏன்னா நாங்களாம் கூட இருந்து பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு நேரங்களில் 2002லாம் நடிகர் சங்கத்தில் இவர் தலைவர். அவருடைய நண்பர் ராவுத்தர் ஐயா, அது எங்கள் குருநாதர் தான், என்னுடைய குருநாதர் தான். அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவர். அப்போ இவங்க 2 பேரும் சினிமாவை அப்படி மேலே கொண்டு வந்தாங்க. ஏகப்பட்ட கடனாக இருந்தது. நாங்களாம் அவர் கூடயே இருந்து அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். தயவுசெய்து அவர்கிட்ட இருந்தவங்க இன்னைக்கு நிறைய யூனியனில் மெயின் பொறுப்புகளில் இருக்கிறாங்க. இவரை மாதிரியே நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இதான் இவருடைய இறந்த நாள். அதுமா அவர் அண்ணனை அங்கே படுத்திருக்கிறாரு. அவர் சாகலை. எங்களை பொறுத்த அளவுக்கு இன்னும் 100 வருஷம் அவர் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். அந்த அளவுக்கு சேவை பண்ணியிருக்கிறார். எம்ஜிஆர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரோ அதே ஈக்குவல் இவர் பண்ணியிருக்கிறாரு. ஒரு அன்பான வேண்டுகோள், சில யூனியனில் இவர்கிட்ட இருந்து தொழில் கற்றுக்கிட்டு போய் தான் இருக்கிறாங்க. ஆர்கே செல்வமணி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதேமாதிரி மேனேஜர் யூனியனில் பாலகோபி, சாமிநாதன், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை நான் சொல்கிறேன். அந்த ஈகோ பின்னாடி போகாதீங்க. யாரையும் பழி வாங்குறது வைக்கிறது அந்த இதில் போகாதீங்க. இவர் இறந்த நாள். அதுமா நீங்கள் ஒரு சபதம் எடுங்க. டெக்னீஷியனை உங்கள் கூட பிறந்த சகோதரர்களாக நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அவங்கள அழிக்கணும் வைக்கணும் இந்த ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை அப்படியே அடியோட மறந்துடுங்க. அவர் ஆத்மா சாந்தி அடையும். இதை 25,000 டெக்னீஷியன் சார்பாக அந்தந்த பொறுப்பில் இருக்கிறாங்களா, ஒவ்வொரு யூனியன் பொறுப்பில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். அவருடைய குழந்தையா, அவருடைய சகோதரனா, அவருடைய தம்பியா, கேப்டனுடைய தம்பியா நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். இது என்னால் சீரணிக்க முடியல. ஆனாலும் இறந்த எல்லாருக்கும் ஒரு இறப்பு இருக்கும். கலைஞர் ஐயா போயிட்டாப்புல, எம்ஜிஆர் போயிட்டாப்புல, நாளைக்கு நம்மளும் போகிறோம். அதனால் வாழ்கிற காலங்களில் அவர் கூட இருந்தவங்க தொழிலாளர்களை, டெக்னீஷியன், சினிமா டெக்னீஷியனை சந்தோஷமாக வச்சுடுங்க. இது அவர் சார்பாக நான் வேண்டுகிறேன், வணங்குகிறேன். நன்றி. அவர் ஆத்மா சாந்தி அடைய சினிமா டெக்னீஷியன் 25,000 டெக்னீஷியன் சார்பாக நான் வணங்குகிறேன்.